أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய என் இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவனின் மாபெரும் கிருபையால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்குகிறோம். அதுல இறைவனை பார்ப்பது மாத்திரம்தான் உயர்தரமான இன்பமாக கருதப்படும். மறுமை நாள்ல அந்த இறைவனை பார்ப்பதிலிருந்து சிலரை நபி அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. சில பாவங்களை செய்தவர்களை அல்லாஹ் மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த சாரார நம்ம ஆகக்கூடாது என்பதற்காக நம்ம அந்த காரியங்கள்லாம் அறிஞ்சிட்டு வர்றோம். அதுல இறுதியா நம்ம அல்லாஹ் மறுமையில பார்க்காத நபர்களை குறித்து பேசும்போது ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வின் சில அடியார்கள் உண்டு, மறுமை நாளில் அவர்கள் அல்லாஹ்விடம் பேசவும் மாட்டாங்க, அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. சஹாபாக்கள்லாம் யார் அவங்க அப்படின்னு கேட்கும்போது, பெற்றோர் நோவினை செய்யறாங்கல்ல, பெற்றோரை புறக்கணிக்கிறாங்கல்ல, அவங்கள அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான். நம்ம இப்ப இந்த உலகத்துல பாக்குறோம் எப்படி எல்லாம் பெற்றோர்கள் நோவினை செய்யப்படுறாங்கன்னு பாக்குறோம். அவர்களுக்கு பணம் இருந்தும் அவங்கள முதியோர் இல்லத்துல விடுறத பாக்குறோம். இஸ்லாமிய மார்க்கத்துல அது குறைவா இருக்குது, ஆனா குறைவா இருக்குது. ஆனா அந்த குறைவு கூட இருக்கக்கூடாதுங்க. பெற்றோர்கள் நம்ம சிரமத்துக்குள்ளாகி அவர்களை நம்மளை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கண்ணும் கருத்துமா நம்மளை பார்த்திருப்பாங்க. இந்த உலகத்தை பார்ப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்த ஒரு சாதனம் தானே பெற்றோர். அந்த பெற்றோருக்கு நம்ம நோவினை செய்தோம்னா எப்படி அல்லாஹ் நம்மளை பார்ப்பான்? அப்ப நம்ம முதியோர் இல்லங்கள் இஸ்லாத்துல இருக்கவே கூடாது. நம்ம முதியோர் இல்லங்களை வச்சு பராமரிக்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கவே கூடாதுங்க. அது போக இப்ப நம்ம அதுக்கு என்ன காரணம் சொல்றோம்னா, பொருளாதாரம் இல்லை எனக்கு அவரை பாக்குறதுக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லி தட்டி கழிக்க கூடாதுங்க. இறைவன் ஒரு நல்ல காரியத்துக்கு செலவிட்டோம்னா அல்லாஹ் பன்மடங்கா திருப்பி தருவான்ற நம்பிக்கையோடு நம்ம செலவிட்டோம்னா அல்லாஹ் நிச்சயமா நமக்கு உதவி செய்வான். பெற்றோரை காப்பது பெரிய மாபெரும் செயல், மாபெரும் இறைவனின் அருளை தரும் செயலா இருக்கிறதுனால அவர்களை பார்ப்பதற்கு சிலர் மனசு இருக்கும், ஆனா பொருளாதாரம் அவங்களுக்கு ஒத்துழைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யணும்? அவங்க கரங்களால் உழைத்தாவது எங்கேயாவது போய் அவங்க பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு வந்தாவது அவங்கள பார்த்தே தீரணும். பெற்றோரை நோவினை செய்வதில் பெரும் இழி செயல் அது. அல்லாஹ் அதை அவங்கள மன்னிக்கவே மாட்டான். எதுவரை அந்த பெற்றோர் அந்த பெற்றோர் மன்னிக்கும் முறை மன்னிக்க மாட்டான். அடுத்தபடியா அதாவது ஒரு பிள்ளை இருக்காங்கல்ல, பிள்ளைக்கு குழந்தை வளர்ப்பு என்பது இஸ்லாத்துல பெரும் வலியுறுத்தப்பட்ட செயலுங்க. அவங்கள இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்து நமக்கு குழந்தைகளை வளர்க்கணும். அப்பேற்பட்ட குழந்தைகளை நம்ம சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வறுமையை காரணம் காட்டி, கணவன் மனைவிக்குள்ள சண்டையை காரணம் காட்டி அவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணிக்காம பிரித்து விடுவதை காரணம். அப்பேற்பட்ட குழந்தைகள் சமூக விரோத செயலில் ஈடுபடுறத பாக்குறோம். அப்பேற்பட்ட குழந்தைகளை வளர்க்காம பேணி பாதுகாக்காம யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களோட பேசவும் மாட்டான். நம்ம இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தை வளர்ப்புல நம்மில் சிலர் அந்த பொடுபோக்குத்தனத்தை பார்க்க முடியுது. எந்த கட்டத்திலும் ஒரு மனிதன் அமானிதமா வழங்கினாதான் குழந்தை. நீ இது அல்லாஹ் யாருக்கு வழங்காத சிலர்லாம் குழந்தைகளே இல்லாம இருந்து இறைவன்கிட்ட ஏங்குறவங்களா இருக்காங்க. அப்பேற்பட்ட இருக்கும் நிலையில சிலர் குழந்தை செல்வம் வந்த பிறகும் அதை சரியா பேணி பார்க்காம, அதை சரியா வளர்க்காம, அதற்கு செலவு செய்யாம கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள அல்லாஹ் மறுமை நாள்ல பேசவும் மாட்டான், ஏறெடுத்து அவங்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டாங்க. ஆக அடுத்தபடியா இறைவன் பார்க்காத நபரை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, நபிகள் நாயகம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நன்றி கட்டவன், அதாவது ஒரு மனிதன் உபகாரம் செய்யும் சூழ்நிலையில் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதனும் அவனா வாழ்ந்துட முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு உதவி செய்யறான்ல, அந்த உதவியை நினைத்து பார்த்து சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவருக்கு திருப்பி அந்த உபகாரத்தை செய்து விட வேண்டும். இல்லைட்டா அந்த சூழ்நிலை விளையாட்டியும்
அந்த மனிதருக்கு இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யணும். எல்லாம் வந்து இவருக்கு உதவி செஞ்சிருக்காரு, இவர்கிட்ட நீ வந்து இவருக்கு அருள் வளங்களை வழங்கு, இவர் பாவங்களை மன்னி அப்படின்னு சொல்லணும். அப்பேற்பட்ட சூழ்நிலை உருவாக்கணும். ஆனா இப்ப உதவி பெறுபவர்கள் அப்படி செய்வதில்லை. உதவி பெற்று விட்டு நன்றி கெட்டவர்களா இருக்காங்கல்ல, இவர்களையும் அல்லாஹ் மறுமை நாள்ல நேரடியா பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவரை தூய்மைப்படுத்த மாட்டான். ஆகவே எல்லாரும் நம்ம எதை கேட்டோமோ அதை வந்து சிந்திச்சு நம்ம வந்து இறைவனை பார்க்கக்கூடிய, இறைவன் நம்மளை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய பௌர்ணமி நிலவை எப்படி நம்ம பார்ப்போமோ அவ்வாறு இறைவனை பார்க்கக்கூடிய இந்த மறுமை நாளிலேயே மிக பெரும் இன்பமான இறைவனின் பார்க்கிற நன்மையில நம்ம ஈடுபடணும், அந்த அருளை நம்ம வாங்கணும். அப்படின்னா நம்ம மேலே சொன்ன இந்த இறைவன் ஏறெடுத்து பார்க்காத நபர்கள பட்டியலை நம்ம வராம பார்த்துக்கிறணும். அப்பேற்பட்ட நன்மக்களை அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கிரல வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.